சூர்யா ஜோதிகா விவாகரத்து மும்பையில் ரகசிய மேட்டர். ஜெயம் ரவி மனைவி தனுஷ் போல சம்பவம் நடந்துடுச்சு. சிவகுமார் அதிர்ச்சி. சூர்யாவும் ஜோதிகாவும் விவாகரத்து செய்ய போகிறார்கள். அதனால்தான் பிள்ளைகளை அழைத்து கொண்டு மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார் ஜோதிகா என தகவல் வெளியானது. இந்நிலையில் அது குறித்து உண்மை தெரிய வந்துள்ளது. காதல் கணவரான சூர்யாவை விவாகரத்து செய்வதாக வெளியான தகவல் குறித்து விளக்கம் அளித்துள்ளார் ஜோதிகா. சூர்யாவும் ஜோதிகாவும் காதலித்து கடந்த 2006ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்களுக்கு தியா என்கிற மகளும் தேவ் என்கிற மகனும் இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்காக கெரியரில் இருந்து பிரேக் எடுத்த ஜோதிகா அவர்கள் வளர்ந்த பிறகு மீண்டும் படங்களில் நடிக்க துவங்கிவிட்டார். இந்நிலையில் மகன் மகளை அழைத்து கொண்டு மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார் ஜோதிகா. சூர்யாவோ சென்னையில் தான் இருக்கிறார். படங்களில் நடிப்பது தொடர்பாக சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டது. இதையடுத்து விவாகரத்து செய்ய முடிவு செய்து தான் பிள்ளைகளுடன் மும்பைக்கு சென்று விட்டார் ஜோதிகா என பேச்சு கிளம்பியது. இந்நிலையில் அந்த விவாகரத்து தகவல் குறித்து பேசியிருக்கிறார் ஜோதிகா. அவர் கூறியிருப்பதாவது, நான் ஹிந்தி படங்களில் பிஸியாக இருப்பதால் தான் மும்பைக்கு வந்துவிட்டேன். மேலும் என் பிள்ளைகள் மும்பையில் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நன்றாக படித்து வருகிறார்கள் என்றார். தான் மும்பையிலும் பிள்ளைகள் சென்னையிலும் இருந்தால் அவர்களின் படிப்புக்கு சரிப்பட்டு வராது என்று அவர்களை தன்னுடன் அழைத்து சென்றிருக்கிறார் ஜோதிகா. தன் பட கமிட்மெண்ட்டுகள் எல்லாம் முடிந்ததும் பிள்ளைகளுடன் சென்னைக்கு திரும்பி விடுவாராம். மும்பையில் குடியேறி இருப்பது தற்காலிகமான ஒன்று என தெரிவித்துள்ளார் ஜோதிகா. முன்னதாக பேட்டி ஒன்றில் சூர்யா பற்றி ஜோதிகா கூறியதாவது, சூர்யா மிகவும் ஆதரவான கணவர். நான் எது செய்தாலும் ஆதரிப்பார். நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என நினைப்பார். குழந்தைகளின் நலன்தான் அவருக்கு முக்கியம் என்றார். மேலும் தான் படங்களில் நடிக்க கூடாது என மாமனார் சிவகுமார் தடை போடவில்லை என்றும் அவர் தனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பதாகவும் கூறினார். பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஹிந்தி படங்களில் நடிக்க துவங்கி இருக்கிறார் ஜோதிகா. விகாஷ் பெஹல் இயக்கத்தில் அஜய் தேவ்கன் மாதவனுடன் சேர்ந்து சைத்தான் படத்தில் நடித்து முடித்திருக்கிறார். வாஷ் எனும் குஜராத்தி படத்தின் ஹிந்தி ரீமேக் தான் இந்த சைத்தான். அந்த படம் வரும் மார்ச் மாதம் 8ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கிறது. சைத்தான் தவிர்த்து ஸ்ரீ மற்றும் டப்பா கார்டல் ஆகிய ஹிந்தி படங்களிலும் நடித்திருக்கிறார் ஜோதிகா என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோதிகா மீண்டும் நடிக்க வந்தது அவரின் மாமனாருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதனால் படங்களில் நடிப்பதை நிறுத்துமாறு தொடர்ந்து பிரச்சனை செய்து கொண்டிருக்கிறார் என பேச்சு கிளம்பியது. என் மாமனார் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அந்த வீட்டில் எனக்கு மிகவும் ஆதரவாக இருப்பவர் அவர் என விளக்கம் அளித்து சிவகுமார் குறித்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஜோதிகா. மேலும் தான் படங்களில் நடிக்க கூடாது என மாமனார் சிவகுமார் தடை போடவில்லை என்றும் அவர் தனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பதாகவும் கூறினார். பல ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஹிந்தி படங்களில் நடிக்க துவங்கி இருக்கிறார் ஜோதிகா.